பாட்டொன்று கேட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம எழுதின பாட்டை பற்றி சொல்கிறதா, மற்றவங்க எழுதின பாட்டை பற்றி சொல்கிறதா? வழக்கமாக எல்லா ஊர்லேயும் இதே தானே நம்ம பேசுகிறோம். அதனால் இந்த ஊரில் இந்த என்ன பேசுகிறது அப்படிங்கிற நிறைய யோசனையோடு வருகிற பொழுது, சரி, யுகபாரதிங்கிறவரை பற்றி தமிழ் சமூகத்தில் எவ்வளோ பேருக்கு தெரியும்? அவர் பாட்டை பற்றி பேசுகிறாரு, கவிதையை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப மகிழ்ந்து போய் 2500 சினிமா பாட்டு நம்ம எழுதியிருக்கிறோமே, நம்மளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாட்டு கேட்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்ல. அந்த நம்பிக்கையோடு நானும் இருந்தேன். எப்போ இருந்தேன்னா, ஒரு 4 மாதம் முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்தேன். 4-5 மாதம் முன்னாடி வரைக்கும் ஒரு நேர்காணல் பார்த்தேன். அந்த நேர்காணல் பார்த்துட்டு, தமிழ் சமூகத்தில் நம்ம யாருன்னே இன்னும் நமக்கு தெரியல, இந்த தலைமுறை இளைஞனுக்கு, இந்த தலைமுறையில் படித்து கொண்டிருக்கிறவனுக்கு என்னை தெரியவே இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு பிறகு தான் இன்னுமே நம்ம வீட்டில் சும்மா பாட்டு எழுதிட்டே உட்காந்துருக்கக்கூடாது, மேடையாக போய் நம்ம மூஞ்சி தெரிகிற மாதிரி நின்று பேசிட்டு வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா என்னன்னா, விடுதலைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த விடுதலைங்கிற படத்தில் நான் ஒரு 2 பாட்டு எழுதியிருக்கேன். அதில் பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசுகிறப்ப சொன்னார் இல்லையா, கும்பகோணத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி எழுதுனா இந்த பக்கத்தில் உள்ளது எழுதவே இல்லைன்னு, இந்த பக்கத்தில் இருக்கிறவன் இன்னொரு எழுதவே இல்லைங்கிற மாதிரியான குறையை போக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் எழுத வந்த ஆட்கள் நானோ அல்லது தோழர் கலியமூர்த்தியோ எல்லோரும் அந்த பக்கத்திலிருந்து வந்தவர்கள். அதனால் அதில் பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு ஒரு பாட்டு அதில் இருக்குது. அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பற்றி சொல்ல, வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த அந்த விடுதலை 2ஆம் பாகத்தில் 2 பாட்டு இருக்குது. அந்த பாட்டு குறிப்பாக வழக்கமான ஒரு புரட்சிகர பாட்டு மாதிரி இல்லாமல், இப்போ இருக்கக்கூடிய நவீன இளைஞர்கள் பாடுவது மாதிரியான ஒரு மலேசிய ரேப் வகையில் அந்த பாட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இசைஞானிக்கிட்ட சொல்லி அவர் அதே மாதிரி இசையமைச்சார். அதுக்கப்புறம் அதை பாடுறதுக்கு யோகி பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலேசிய ரேப்பர், அவர் ரொம்ப பிரமாதமான ஆள், எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற ஒரு பாட்டில் நிறைய ரேப்பர் பண்ணியிருக்காரு. அதை விட பொல்லாதவனில் ஆடுகளத்தில் ஒரு பாட்டு இருக்குது, வாழ்க்கை ஒரு போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம் பாட்டு எழுதினதே ஒரு தனி கதையாக சொல்லலாம். அது ஒரு மணி நேரம் போயிடும். அதனால் அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். அது முதல்ல அந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம் அப்படிங்கிற அந்த பாட்டை தமிழில் இருக்கிற வகை இருக்கு இல்லையா, ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, யாப்பு வடிவம் இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தில் அவருக்கு பாட தெரியாது, எழுத தெரியாது அவருக்கு. அவர் இங்கிலீஷில் தான் ரேப் பண்ணுவார். அவர் இங்கிலீஷில் வேகமாக சந்தங்களை கொடுக்க நம்ம தமிழில் எழுதணும். ஆனால் அவருக்கு உடனடியாக பாட்டு வராது, என்னைக்கு வரும்னு தெரியாது. ஒரு 15 நாள் டெய்லி காலையில் சாயங்காலம் அவர் பார்த்தா நாளைக்கு பண்ணுவோம், இன்றைக்கி பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோன்னு அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் ஒரு நாள் அவர் போட்டார். உடனே அவர் சந்தம் போட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பாட்டை நான் எழுதிட்டேன். அவர் உடனே கேட்டார், 15 நாளாக நான் போட முடியாத ஒரு சந்தத்தை நீங்கள் எப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எழுதிட்டீங்க அப்படின்னு கேட்டார். தமிழில் யாப்புன்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அப்படியா, தமிழ் இஸ் கிரேட். அவர் மலேசிய தமிழர் தான். தமிழ் இஸ் ரியலி அ கிரேட் லாங்குவேஜ் அப்படின்னாரு. ஆமாங்க, உண்மையிலே அது பெரிய மொழி தான், அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் கழிச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி அந்த ஆடுகளத்தில் அவரோட எனக்கு ரொம்ப நெருங்கிய பரிச்சயம் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ விடுதலை படத்தை பாடுறதுக்காக வர்றார். அவர் பாடிட்டு போயிட்டார். அந்த பாட்டு வெளிவந்தது. அந்த பாட்டு அந்த திரைப்படம் வந்த நேரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அந்த திரைப்படத்தில் அந்த பாட்டு பாடினது, அந்த பாட்டோட சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அந்த சேனலில் என்னை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சார், இந்த பாட்டு பாடியிருக்கார்ல சார், அவரை நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம், அடுத்தது நீங்கள் எழுதுனதுங்கிறதுனால உங்களை நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் சார், அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகி பி என்ன இன்டர்வியூ கொடுத்தாரு அதை எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னேன். அதை எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அதில் அவர் நிறைய கேள்விகள் இவங்க கேட்டாங்க. எப்படி சார் நீங்கள் பாட்டு பாட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே அடுத்து அந்த பையன், அந்த கேள்வி கேட்ட பையன் ஒரு கேட்குறான், அப்புறம் நீங்கள் யுகபாரதி மேம் கூட சேர்ந்து பணியாற்றும் போது மேம் இந்த பாட்டை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டான். யுகபாரதி மேம், அவன் யுகபாரதி வந்தோடனே ஏதோ ஒரு பெண் பேர் மாதிரி அவனுக்கு பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பாரதிங்கிறத பெண்ணுக்கும் பொருந்தலாம்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கேள்வி கேட்ட பையனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். நான் 2500 பாட்டு எழுதியிருக்கிறேன். எங்கேயாவது என் பேரை அவன் கிராஸ் பண்ணவே இல்லையே. அப்படி ஒரு தலைமுறையை ஒருத்தன் உருவாகி சேனலில் கேள்வி கேட்குற இடத்துக்கு வந்துட்டான் அவன். அந்த சேனல் பேரை நான் சொல்லுறேன், SS மியூசிக். அது
அந்த மியூசிக் மட்டும் இல்லை, எல்லா மியூசிக்லேயும் கேள்வி கேட்குறவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, நாம் ஊருக்கு மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகள் நடத்தி கொண்டே இருந்தாலும் கூட இந்த புத்தகங்களை வாங்கி நான் இப்போ வரிசையாக வந்து பத்மா அவர்கள் வந்து பட்டியலிட்டாங்க இல்லையா, நான் கிட்டத்தட்ட ஒரு 30 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த 30 புத்தகத்தில் ஒரு தடவை கூட அந்த பேரை கிராஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறான், ரேடியோவில் ஒரு தடவை கூட கேட்காம இருந்திருக்கிறான். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி அப்புறமா அந்த சேனலுக்கு எனக்கிட்ட இன்டர்வியூ கேட்டாங்கல்ல, அவங்க திருப்பி சார் எப்போ சார் டேட்டு தெரியுங்க அப்படின்னாங்க. நான் எப்போ மேம் ஆகிறனோ அப்போ இன்டர்வியூ கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நான் இன்டர்வியூ கொடுக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பாடல்னா ஒரு பாடலுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் கதைகள் இருக்குது. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, ஓ யுகபாரதி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து பத்மா வந்து தொகுப்புரையெல்லாம் கொடுக்குறாங்கனாக்கா இவர் ரொம்ப பிரபலமாயிட்டார் போல இருக்குன்னு. நம்ம பிரபலமே ஆகலைங்கிறது தம்பி கேட்ட இன்டர்வியூலேயே யுகபாரதி மேமை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி அந்த மேமை மட்டும் எடிட் பண்ணியிருக்கானுங்க. இப்போ அதை மட்டும் எடிட் பண்ணிட்டானுங்க. ஓகே, இப்போ என்னன்னா நம்ம மேமாக வாய்ப்பு கிடையாது, அதனால இவர் மேலே இருந்தால் தான் இன்டர்வியூ கொடுப்பாருங்கிறதுக்காக அதை மட்டும் எடிட் பண்ணிட்டு இருக்கு. திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க, நான் கொடுக்குறேன்னா இல்லையாங்கிறத அப்புறம் விட்டுருவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு செய்திக்கு பின்னால், ஒரு சம்பவத்திற்கு பின்னால் இப்படி நிறைய சம்பவங்கள் அப்படி தனித்தனிப்பட்ட முறையில் இருக்குது. இந்த பாட்டு ஒன்று கேட்டேன்னு தலைப்பு கொடுத்த உடனே எதேச்சியாக இரவுகளில் பாட்டு கேட்குற வழக்கம் உண்டு இல்லையா, அது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாட்டு, இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனாலும் நீங்கள் வந்து இந்த பாட்டை இன்னுமே போய் கேளுங்க. நான் இப்போ சொன்னதுக்கு பிறகு இந்த பாட்டை நீங்கள் கேட்குற பொழுது உங்களுக்கு இந்த பாட்டு வேறொரு அர்த்தத்தை, வேறொரு விதமான உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். அந்த பாட்டு என்னென்னா, சுஜாதா அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த படத்து பேர் வந்து சுஜாதா. இசை வந்து MS விஸ்வநாதன் அவர்கள், பாடல் எழுதினது வந்து கண்ணதாசன். அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து மோகன். அந்த படமும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான், முக்கியமான படம். பத்மராஜனுடைய கதை அது. அந்த கதைக்கு இருக்கிற பின்னணி எல்லாம் அதெல்லாம் நம்ம போக வேணாம், அதை நீங்கள் போய் படம் பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும். அதில் நீ வருவாய் என நான் இருந்தேன், ஏன் மறந்தாய் என நான் அறியேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. நீ வருவாய், எல்லாருமே நல்லா பாடுறீங்க, அதனால வந்து உங்களுக்கு அந்த பாட்டை பற்றி சொல்ல வேண்டியது. அது முழுமையாக அந்த பாட்டை கேட்டுருங்க. அந்த பாட்டை எப்போ கேட்டாலும் அந்த பாட்டை நான் யார் பாடியிருந்ததாக நினைத்து கொண்டிருந்தேன் என்றால், வாணி ஜெயராம் அவர்கள் பாடியதாக நினைத்து கொண்டிருந்தேன். ஏன் வாணி ஜெயராம் அம்மா எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கணாக்கா, அவங்களுடைய எல்லா பாட்டும் என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த பாட்டு கிடையாது, ஆனால் இந்த பாட்டு அவங்க தான் பாடியிருப்பாங்க நானாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப ஒரு மெல்லிய தனிந்த குரலில் பாடின அந்த ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்கும் பொழுதுலாம் ஏதோ நம்மையே பறந்து யாருக்கோ ஒருத்தருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கும் பொழுது, நீ வருவாய் என அப்படின்னு நம்ம யாரையாவது நீ வருவேன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த பாட்டு, அந்த வரி ஞாபகம் வந்துடும். அது எப்படி அவ்வளோ பொருத்தமாக கண்ணதாசன் அந்த வரியை எழுதினாருங்கிறது எனக்கு புரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் இது ரொம்ப ஒரு மாதிரி, இந்த வேறு எந்த பாட்டை விடவும் இது வித்தியாசமாக இருக்கே, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப வருஷம் எனக்கு அதை பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு விளம்பர படத்துக்கு நான் பாட்டு எழுதினேன். நிறைய ஒரு 500-600 விளம்பர படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருப்பேன். அந்த மாதிரி எழுதும் பொழுது ஒரு தடவை வந்து ராஜீவ் மேனன் சார் இருக்கார் இல்லையா, இயக்குனர் ராஜீவ் மேனன், அவர் வந்து இந்த VVR தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பாட்டு ஒன்று எழுதி கேட்டார். அப்போ நான் எழுதி கொடுக்கும்பொழுது அவரை சந்தித்து அவரோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு தெரியும் ராஜீவ் மேனனோட அம்மா தான் கல்யாணி மேனன் என்கிறவர்னு. இந்த நீ வருவாய் என பாடலை பாடினதும் கல்யாணி மேனன் அம்மா தான். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான அல்லது வந்து ஒரு துக்ககரமான சம்பவம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டு கேட்கும் பொழுதெல்லாம் நம்மளை அறியாமலேயே நாம் ஏங்கி காத்திருந்து அந்த காத்திருப்பு நிறைவேறாமல் போன ஒரு தன்மை வந்து அந்த பாட்டு கேட்கலாம். நீங்கள் அந்த பாட்டில் வந்து இப்போ கூட அது இருக்கும். அப்புறம் அந்த பாட்டை பற்றியெல்லாம் அதை பேசிகிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு அந்த சம்பவம் எனக்கும் அது தெரிய வந்தது. தெரிந்த உடனே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. என்னென்னா, இந்த கல்யாணி மேனன் அவர்கள் சிறு வயதிலிருந்தே பாடல் பயிற்சி மேற்கொண்டு நிறைய இசை கச்சேரிகள்லாம் செஞ்சுக்கிட்டே வராங்க. அப்புறம் மலையாள படங்களுக்கெல்லாம் அவங்க பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. தமிழில் அவர்கள் பாட்டு பாட வேண்டும் என்பதற்காக அவருடைய கணவர் வந்து அரும்பாடுபட்டு எல்லா இசையமைப்பாளர்களிடையும் இவருடைய குரலை அனுப்பி என்னுடைய மனைவி மிக சிறப்பாக பாடுவாங்க அப்படின்னு வாய்ப்பு கேட்குறார். அப்படி ஒவ்வொருத்தட்டையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லோரும் தருவதாக சொல்கிறார்கள். அவர் வந்து டெல்லியில் ஒரு நேவியில் ஒரு அதிகாரியாக அவர் பணியாற்றுறார். கப்பல் படையில் அதிகாரியாக அவர் பயன்பட்டார். டெல்லியில் இருக்கார் அவர். இப்போ இந்த பாட்டு பாடுவதற்கு MS விஸ்வநாதன் ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, நீ சினிமாவில் பாடணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டே இருந்தோம், இப்போ உனக்கு அந்த வாய்ப்பு கனியுது, அதனால் நீ பாடும் பொழுது நான் அங்கே வந்து இருக்கிறேன், அதனால் என்னைக்கு பாடுறதுங்கிற டேட்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம சந்திப்போம்னு சொல்கிறாரு. மனைவி இங்கே இருந்து பாடுறது கிளம்புறாங்க. அவர் டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வரணும்.
இவங்க வந்த பிறகு இவங்க பாடணும். பாட்டோட பல்லவி என்னன்னா, நீ வருவாய் என நான் இருந்தேன், ஏன் மறந்தாய் என நான் அறியேன். அவர் அங்கேருந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வருவது, அங்கேருந்து போய் ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும். இவங்க பாடணும், அவர் வந்தால் தான் பாடுவேன்னு இவங்க சொல்கிறாங்க. ரெக்கார்டிங் டைம் ஆகிட்டே இருக்குது. எம்எஸ் விஸ்வநாதன் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா எப்படி இருந்தாலும் அவர் வந்துட போகிறார், வந்த பிறகு ஒரு தடவை கூட நம்ம டேக் எடுத்துக்கலாம், இப்போ எல்லா ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு தடவை பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப அரை மனசோட, என்ன இருந்தாலும் தனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாய்ப்பை பெற்று தந்த கணவன் முன்னால் அந்த பாட்டை பாடிடணும். அவங்களுக்கு அது ஒரு ஆசை இருந்திருக்கு போல இருக்கு. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 மணி நேரம் பாடி முடித்தது வெளியில் வரும் பொழுது ஒரு செய்தி சொல்கிறார்கள், அவர்கள் விமான நிலையத்தை நோக்கி வருகிற பொழுது விபத்தில் அவருடைய கணவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு. இப்போது நீ வருவாய் என நான் இருந்தேன், ஏன் மறந்தாய் என நான் அறியேங்கிற அந்த ஒரு பாட்டை நாமெல்லாம் கேட்குறது ஒரு தன்மை. குறிப்பிட்ட அந்த அம்மா எப்போ அந்த பாட்டை கேட்டாலும் அவங்க மன உணர்வு என்னவா இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த உணர்வுலேருந்து இந்த பாட்டை நான் திருப்பி பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே பதட்டத்துக்குரிய வரியாக மாறிடுது. ஒரு கருத்தோ ஒரு செய்தியோ ஒரு சம்பவமோ எந்த சூழலில் இருந்து அது பெறப்பட்டிருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கூட ஆச்சரியமாக இருக்கும். நாசகார கும்பலுங்கிற கதை நந்தன் தான் அப்படின்னு தோழர் சொன்ன உடனே அந்த மொத்த கதையும் உங்களுக்குள் உள்வாங்கப்பட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் கைகள் அரங்க மாதிரி கைத்தட்டுச்சு இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா அந்த சூழல் புரிகிறதுனால, அந்த காலம் புரிவதனால ரொம்ப முக்கியம். சினிமா பாடல்களுக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த காலத்தை கடந்து விடக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த இடத்துலையே அது நின்றோம். எனக்கு இப்போவும் அந்த பாடலை எப்போதெல்லாம் கேட்கிறேனோ அப்போதெல்லாம் திடீர்னு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருதுங்கிறத தாண்டி இந்த எதிர்பார்ப்பு, ஏக்கம், அதுக்கு பிறகு அதுக்கு இருக்கக்கூடிய தனிமையினுடைய துயரம், இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த பாட்டை பார்த்தா அது இயல்பிலேயே அந்த உணர்வு என்பது எவ்வளவு நிஜமானதாக இருக்கிறது அப்படிங்கிறது. காலத்துக்கு காலம் உண்மை மாறுபடும் அப்படின்னு தோழர் சொன்னார். காலத்துக்கு காலம் உண்மை மாறுபடும், உணர்ச்சி மாறாது இல்லையா? உணர்ச்சி ஒன்றாகவே இருக்குங்கிறது தான் அந்த பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அந்த பாட்டு ஒன்று கேட்டேன்னா அதுக்கு பிறகு அந்த செய்தி தம்பத்துக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த பாட்டு எப்போ வந்தாலும் உடனே அந்த பாட்டை தள்ளிவிட தோணுதே தவிர கேட்க தோணவில்லை. அப்படி உங்களுக்கும் நிறைய செய்திகள் அப்படி இருக்கும். ஒரு சிறந்த கவிதைனா என்ன அப்படின்னு இக்பால் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். கவிஞர் இக்பால் பற்றி உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இக்பால் என்ன எழுதுகிறாருன்னா, கவிதை என்பது மூசாவின் ஊன்றுகோலை போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அந்த மூசாவின் ஊன்றுகோல் அப்படின்னா என்ன? மூசா யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பைபிள்லையோ குரான்லையோ அந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோசஸினுடைய 10 கட்டளை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 10 கட்டளைகளை பற்றியெல்லாம், மூசாவை பற்றியெல்லாம் தெரிந்தால் ஒரு ஊன்றுகோலாக ஒரு கவிதை இருக்கிறதுனா சமூகத்துக்கு எதுக்கு ஊன்றுகோலாக கவிதை இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த செய்தியை நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் தேடி 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 பார்க்குற பொழுது 2 அற்புதமான ஒரு வரியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். இங்கே தோழர் இந்திரஜித் அவர்கள் பேசுகிற பொழுது இந்த கோடி துணி போர்த்துவதற்கு பாவாடை வாங்குறதை பற்றியெல்லாம் ஒன்று பேசிட்டு போனார் இல்லையா? அது பண்ணும்போது தமிழன்பனுடைய ஒரு கவிதை எனக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் போது ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை அது. அந்த கவிதையை எப்போதெல்லாம் இந்த மரணம் குறித்தோ அல்லது சாவு குறித்தோ காதில் செய்தி தட்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த 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 கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். கோடி துணியை வெட்டியான் உருவுகையில், கோடி துணியை வெட்டியான் உருவுகையில் புரண்டு படுத்தது பிணம் அப்படின்னு ஒரு கவிதை. கோடி துணியை வெட்டியான் உருவுகையில் புரண்டு படுத்தது பிணம், ஈரோடு தமிழன்பனையா எழுதிய கவிதை அது. இதுக்குள்ள அந்த பிணத்தினுடைய வாழ்வியல் மொத்தமும் அந்த ஒரு வரியில் இருக்கு. வெட்டியானுடைய மொத்த சூழலும் அந்த ஒரு வரிக்குள்ள இருக்கு. பிணம் என்பதற்கு பின்னாலும், வாழ்க்கை என்பதற்கு பின்னாலும், துணி என்பதற்கு பின்னாலும் என்னென்னலாம் இருக்குன்னு நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டத்துக்குரிய, நெகிழ்வுக்குரிய பல சம்பவங்களை ஒரு சின்ன சின்ன வரிகளை கோர்த்து அதை சொல்லும்போது இந்திரஜித் அவர்கள் சொல்லுகிற பொழுது எத்தனை கவிதைகள் வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படி இந்த மேடையிலே நிறைய தோழர் கலியமூர்த்தியுடைய கவிதைகளெல்லாம் சொல்லலாம். அவ்வளவு பிரமாதமாக இந்த கவிதைகள் கூடுதலாக பரவலாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான். ஒரு பாட்டுக்கு பின்னால் எப்படி ஒரு சம்பவம் நிகழ்கிறது, அந்த சம்பவத்துக்கு பின்னால் ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு நாமெல்லாம் எப்படி பாட்டு எழுதுறேன் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறேன் நான். எம் மகன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது ஆக்சுவலாக அந்த படத்துக்கு டைட்டில் எம் மகன் கிடையாது, எம்டன் மகன். அந்த எம்டன்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மனிய கப்பல் எம்டன்னு ஒரு கப்பலை குண்டு போட போகிறதுன்னு சொல்லி ஒரு செய்தி. யாராவது
கொடூரமான அப்பாக்கள் இருந்தாக்கா உடனே எம்டன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய எம்டன் அந்த காலத்தில் பேரும் அப்படி வச்சுருக்காங்க, பட்டப்பேராகவும் அது இருந்திருக்கு. அந்த எம்டன் இவங்க அப்பா வந்து இப்போ அந்த படம் எல்லாம் வந்துச்சு, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க. அது வந்து முதல்ல எம்டன் வச்சோன்னா எம்டன்ங்கிறது அப்போ எதுக்கு சென்சார் எப்போவுமே பிரச்சனை தான் இல்லையா? ஏன் அந்த எம்டன்கிறதே வச்சுருந்தா என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை, ஆனால் அவங்க வைக்க விடலை. எப்போதுமே வைக்க விடுறத விட மாட்டானுங்க, விடாத விட்டுருவானுங்க. இதுதான் சென்சார் இருக்கக்கூடிய பிரச்சனை. தணிக்கை எதுக்கு பண்ணணும்னா இதை விட்டுறலாங்கிறத அவங்க விட்டுருவாங்க, நம்ம விட மாட்டாங்கன்னு சொன்னால் விட்டுருவாங்க. அதுதான் அது இருக்குது போல இருக்குது. அப்போ வந்து விட்டுட்டாங்க. சரி, அவன்கிட்ட எம் மகன் அப்படின்னு வந்துருச்சு. அந்த படத்தில் ஒரு பாட்டு நான் எழுதினேன். அந்த பாட்டில் வந்து அது ஒரு காதல் பாட்டு தான். முறை பையனும் முறை பையனும் காதலிக்கிறதெல்லாம் காதலே கிடையாது என்னுடைய அகராதியில். ஆனாலும் அந்த படத்தில் அப்படி எடுத்திருப்பாங்க, அது முறை பொண்ணு லவ் பண்ணுறாங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு பாட்டு வேணும் அவங்களுக்கு. அப்போ வந்து அவர் இயக்குனர் வந்து அந்த சுச்சுவேஷன் சொன்னார். இது மாதிரி அக்கா பையன் மாமா பொண்ணு தான் சார், அவங்க லவ் பண்ணுறாங்க சார் அப்படின்னா. மாமா பொண்ணு எதுக்கு சார் லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? இல்லை அப்பா மறுத்துக்கிறாரு. அப்படி அப்பா எப்போதுமே மறுத்துக்கிட்டு தான் இருப்பார். அப்பான்னு இருந்தாலே அவர் மறுக்கிறதுக்கு தான் இருக்கிறாரு. அதனால் அது ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண வேண்டியதானே. சார் நீங்கள் ரொம்ப புரட்சிகரமான படம்லாம் இல்லை சார், இது ஒரு குடும்ப பாங்கான படம், குடும்பத்தில் புரட்சி இருக்கக்கூடாதுன்னு அந்த டைரக்டர் விரும்புகிறாரு. அது ஓகே, அது அவரோட இது. அப்புறம் கதையெல்லாம் சொன்னார். நான் சுச்சுவேஷன்லாம் கேட்டு ஒரு பாட்டு எழுதிட்டு ரெக்கார்டிங் ஒரு வாரம் கழித்து வச்சுருந்தாங்க. அந்த ரெக்கார்டிங் அன்னைக்கு போகும்பொழுது காலையில் போன உடனே இயக்குனர் சொன்னார், அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து திருமுருகன், மெட்டி ஒளிங்கிற திரைப்படத்தை சின்னத்திரை தொடரெலாம் நிறையா இயக்கியிருக்கார். ரொம்ப அற்புதமான என்னுடைய தோழர் அவர். எதுக்கு இந்த அற்புதமான தோழர், மிக நெருங்கிய நண்பர்லாம் சொல்கிறேன்னாக்கா, சில இடத்துல அவன் இவன் நான் சொல்லினோடனே என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்ன சார் டைரக்டர் பேரை டக்குன்னு அவன்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு. அவங்களாம் எனக்கு வயசு கம்மி சார், அதனால இவர் என்னை விட வயசு கூட, அதனால் இவருக்கு மரியாதையோட நம்ம கொடுத்துரும். அன்பு கூடும்பொழுது மரியாதை குறைஞ்சிடும் சார், வேற ஒன்றும் கிடையாது, நான் வேணுக்குனே சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் மேலே இருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ரெக்கார்டிங் அன்னைக்கு போயிட்டோம். ரெக்கார்டிங் அப்போ போன உடனே காலையில் வந்து இசையமைப்பாளர் வித்யாசாகர் அந்த படத்துக்கு, அவர் உடனே அதை பார்த்துட்டு சொன்னார், பாரதி சரணமெல்லாம் ஓகே, பல்லவி மட்டும் வேறு அப்படின்னாரு. வேறு எழுதிடுவா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை எழுத வேணாம், டியூனாகவே மாற்றிடுவோன்ட்டார். பல்லவி டியூனை மட்டும் மாற்றிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். பல்லவி டியூனை மட்டும் மாற்றுறதா என்ன சார், இப்போ ரெக்கார்டிங்கிட்டு வந்தேன் அப்படின்னா நம்ம இந்த எழுதுகிற மனநிலையில் போக மாட்டோம்ல. ரெக்கார்டிங் அன்றைக்கி நம்ம எழுதுறதே சிரமம், எப்படியோ ஒரு வழி பண்ணி ஓகே பண்ணி நம்ம போன பிறகு திருப்பி பாட்டு எழுதணும்னா எப்படி இருக்கும். நான் ரொம்ப ஜர்க்காயி, சார் கண்டிப்பாக இது நல்லா இருக்கே சார் இந்த டியூன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சார்பாக வந்து இயக்குனரும் சொன்னார், இந்த டியூன் நல்லா தான் சார் இருக்குது, இதே வச்சுக்கோ சார் அப்படின்னு அவரும் சொன்னார். ஆனாலும் வித்யாசாகர் என்ன சொன்னார், இல்லை இதை விட சிறப்பாக வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்படி இசையமைப்பாளரே சொன்ன பிறகு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரி ஓகேன்னு தலையாடிட்டு உட்காந்துட்டேன். அப்போ உடனே எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு, பாரதி ஒரு வேலை செய்ய, நான் பக்கத்து ரூமில் இருந்து மெட்டமைக்கிறேன், நீ இந்த ரூமில் உட்காந்து எழுதிரு அப்படின்னாரு. ஏன்னா சீக்கிரம் வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஒன்று எழுதின வரி நல்லா இருந்தால் அதுக்கு அவர் மெட்டமைச்சிக்கிறது, அல்லது மெட்டு நல்லா இருந்தால் அதுக்கு நான் எழுதிடணும். இப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒப்பந்தத்தில் 2 பேரும் பக்கத்து ரூமில் போய் அவர் மெட்டமைச்சிக்கிட்டு இருந்தார், நான் இந்த பக்கத்தில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எப்படியாவது அந்த டியூன் நல்லா வரக்கூடாது, ஏன்னா வந்தலன்னா இதே வச்சுக்கலாம் அவர் சொல்லிடுவாரேன்னு சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்துருந்தேன். அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா இந்த பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது எழுதிட்டுனா அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல இருக்கு. இப்போ 2 பேரும் என்ன பண்ணால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து நான் எழுதிட்டேன். கோழி குண்டு கண்ணு, கோவப்பழ உதடு, பாலப்போல பல்லு, பதுக்கி வச்ச கண்ணு, ஆழத்தின்னு கண்ணும், அலட்டிக்காத கையை, சோளத்தட்டை வாயி, சொக்க வைக்க வாயி அப்படின்னு எழுதிட்டேன். அவர் உடனே வந்து திருப்பி இந்த பக்கம் வந்த உடனே திருப்பி கம்போசிங் ரூம்குள்ளே வந்தோடனே வித்யாசாகர் வந்து கேட்டார், எழுதிட்டியாப்பா அப்படின்னு கேட்டார். நீங்கள் மெட்டு போட்டிங்களா சார் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைப்பா நீ உட்காந்து ரொம்ப நேரமாக எழுதிட்டு இருந்தேன், நீங்களும் ரொம்ப நேரமாக உட்காந்து டியூன் போட்டிங்க, அதை நீங்கள் வாசிங்க சார், நான் எழுதினது அப்புறம் வந்துட்டு நான் கையில் வச்சதை மறைச்சிக்கிட்டேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக தானே எழுதியிருக்கோம் நான் நினச்சிக்கிட்டேன். அவரும் அப்படி நினச்சிட்டார் போல இருக்கு. இல்லை நீ எழுதுனதை சொல்லுப்பா பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். நான் இப்பொழுது இந்த மேடையில் சொல்கிறேன், நான் எழுதிய அந்த வரிகளை பார்க்காமலேயே அவர் அமைத்த மெட்டு அந்த மெட்டுக்கு அப்படியே பொருந்தி போனது. அது எப்படின்னு எனக்கு இன்னமும் தெரியல, அவருக்கும் தெரியல. கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடுன்னு அந்த பாட்டு இருக்கும். இது எழுதி முடித்த உடனே அவர் சொன்னார், சார் அந்த போன தடவை நான் சுச்சுவேஷன் சொல்லும்பொழுதே ஒரு சுச்சுவேஷனை மறந்துட்டேன் சார், ஒரே ஒரு இடம் இருக்குது சார், அதில் வந்து சார் இந்த பையன் வந்து என்ன பண்ணுவானா சார், இந்த ஒரு சின்ன சேரை போட்டு மேலே வந்து தூக்குவாளியில் அதிரசம் வச்சுருப்பாங்க சார், அந்த அதிரசத்தை எடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து இவனை மேலே ஏற்றி விடும் சார், அப்போ வலிக்கி விழும்போது இவங்க பிடிக்கிறாங்க சார், அங்கேருந்து பாட்டு சார்ன்ட்டார். ஏன் சார் வலிக்கி விழுவுறாங்கன்னா, இல்லை சார் அந்த தூக்குவாளி எடுக்கும்பொழுது தேல் கொட்டிடுது சார்,
அந்த தேலையும் இந்த பாட்டில் சேர்த்து எழுதிருங்க சார். எப்படியெல்லாம் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நாங்கள் படுறோங்கிறது தெரிஞ்சுக்காமல் பாட்டு நல்லா இல்லை அப்படின்லாம் நீங்கள் பாட்டுக்கு போகிற போக்கில் சொல்கிறதுனால நான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்படியா சார், அந்த தேல் அவசியமாக வேணுமா சார் அப்படின்னேன். அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார்னா, அந்த தேல் அவனுக்கு கொட்டுச்சோ இல்லை எனக்குன்னு கொட்டிருச்சு, என்னடா அதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே. இப்போ வந்து அவர் வித்யா சார் வந்து டியூன் போட ஆரம்பிச்சிட்டாரு. கோலி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பாலப்போல கண்ணம் பதுக்கி வச்ச கண்ணம் ஆழ தின்னும் கண்ணம் அலட்டிக்காத கையி சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாய் அப்படின்னு எழுதிட்டேன். சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாய். சார் அந்த தேல் அப்படியா கண்டிப்பாக வேணுமா சார்? சரி சார், சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாய் தேழு தொட்ட உடனே தேடி வந்தேன் தாயின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி தான் இருக்குது பாட்டில். எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கும் இப்போ நான் திட்டமிட்டு போனதுக்கோ அவர் மெட்டமைச்சதுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் எப்படி இந்த பாட்டு அங்கே அமைகிறது அப்படின்னா, இங்கே எப்படி ஒரு புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் எப்போதோ படித்து 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 ஒரு ஆழ்துணை கிணறு தோண்டப்பட்ட உடனேயே எத்தனை ஆண்டுகளாக சேகரித்த மழை துளிகள் எல்லாம் பொத்து கொண்டு வருகிறது இல்லையா, அப்படி தான் பாட்டுக்குள்ளேயே வருது. அது வந்து எனக்கல்ல, கண்ணதாசனுக்கல்ல, அல்லது எனக்கு முன்னால் இருந்த என்னோட முன்னோடி கவிஞர்கள் எல்லாரிடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சேகரித்த எல்லாமும் தான் ஒரு பாட்டுக்குள்ளேருந்து வெளிவருகிறதுங்கிறது தான் பாட்டு ஒன்று கேட்டேன் அப்படிங்கிறதுக்கான செய்தி. ஏறக்குறைய கொண்டு வந்து டைட்டிலோட கட்டிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா?